ஹே காய்ஸ், வெல்கம் பேக் ரம்யா கண்ணன் vlogs. இன்னைக்கு ஃபேமிலி vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புது வீட்டை போய் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோட மனசை ரொம்பவே திருப்திப்படுத்தியிருக்கு. அதுக்காக இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆல்மோஸ்ட் கண்ணா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் அங்கே போய் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. கண்ணாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே என்கிட்ட கேட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நான் அதை எத்தனை டைம் மாற்றி மாற்றி ஒரே விஷயத்த சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இதை எடுத்து அங்கே மாட்டேன், அதை எடுத்து இங்கே வை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் நடக்கும். ஆனாலும் அவன் கோவப்படாமல் எல்லாமே செஞ்சு கொடுப்பான் எனக்காக. நாங்கள் இது ஃபர்ஸ்ட் மினி vlog ஃபேமிலியோடு நாங்கள் பண்ணுறது. எங்களுக்கு கொஞ்சமே எப்படி சொல்கிறது, இந்த புது வீடு எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. பட் எப்படிலாம் செட் பண்ணுறது அப்படிங்கிற பிளானே இல்லை. ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டிக்கர் வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் ஒட்டிகிட்ருக்கோம். அது எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு தெரியல. பட் இப்போ வரைக்குமே லாங் ஸ்டேவாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி தான் வீட்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. டிவியை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி மாட்டியிருக்கு. மற்ற எல்லாமே அந்த ஸ்டிக்கரில் தான் மாட்டி வச்சுருக்கோம். அம்மா வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரப்போறோம் அப்படிங்கிற குஷி ஒரு பக்கம். இன்னொன்னு கண்ணாக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படா தம்பி வருவான்? எப்படா நான் வீட்டுக்கு வருவேன்? நாங்க 3 பேரும் சேர்ந்து எப்ப இந்த வீட்ல இருக்க போறோம்? அப்படிங்கிற ஆசை தம்பி பொறக்கறதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. அவன் சொல்லிட்டே இருப்பான், "நானே பார்த்துக்கிறேன், வந்துடுறியா? வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு பயம். தம்பிய தனியா மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தனியா தான் அம்மா வீட்லயுமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். தனியானா அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்க. நான் மட்டும் இருப்பேன். ஆனா, அவங்க இடையில இடையில வரும்போது எனக்கு அது பெருசா நான் இங்கேயே தனியா தானே இருக்கோம். நம்ம வீட்லயும் போய் தனியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சுட்டேன். அவங்க ஈவினிங் டைம் ஃபுல்லா தம்பிய வச்சுப்பாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்தா தம்பிய பார்த்துப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நான் தனியா வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இத ஆல்மோஸ்ட் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டோம். ஆனா துணிலாம் ஃபுல்லா பை பையா இருந்தது. அதெல்லாம் எடுத்து வைக்கல. அ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓர்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம். ஆனா கண்ணா பாதி துணிய எடுத்து பீரோல அடுக்கிட்டான். ஆனா எனக்கு அது செட் ஆவல. நான் பண்ணா தான் அது எனக்கு ஓகேவா இருக்கும். அதனால திரும்ப அதெல்லாம் எடுத்து போட்டு மடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ ஃப்ரேம் மாட்டுறதுக்கே இவ்ளோ அலும்பு பண்ணிட்டுருக்கோம். வாஸ்து பார்த்து மாட்டுறேங்கிற பேர்ல நெறைய வீடியோலாம் பார்த்துட்டுருந்தேன். ஏன்னா நான் வாஸ்து, இந்த ஜாதகம் இது எதுவுமே நம்ப மாட்டேன். பட் செட் ஆஃப் பீரியட்ஸ்ல அதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு எனக்கே தோணிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா, இத்தன நாளுமே நான் இந்த வாஸ்துல வீடியோல சொல்ற மாரி தான் நான் எல்லாமே வச்சிருந்தேன். இந்த வீடு எனக்கு கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் குழப்பிருச்சதுனால வீடியோலாம் பார்த்து எந்த ஃபோட்டோ எங்க இருந்தா நல்லாயிருக்கும், சாமி ஃபோட்டோ எங்க வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அந்த வீட்லயுமே எல்லாமே. திங்ஸ் எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணணும். தம்பிய கண்ணாகிட்ட குடுத்துட்டு, சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தான் வைக்கணும். அப்புறம் மேல அண்டால நெறையா பாத்திரம்லாம் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணாத பாத்திரம். அது எல்லாத்தையும் கழுவி மேலே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அன்னைக்கு ஆக்டிவா இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வேலை செய்றேன். ஏன்னா அம்மா வீட்ல இருந்தா நான் வேலையே செய்ய மாட்டேன். உங்களுக்கே தெரியும். வேலை செய்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். இங்க எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்யும்போது எனக்கே கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்டின்னா, நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே கண்ணா எனக்கு பண்ணி குடுத்துருவாங்க. அதுவே எனக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். எல்லா விஷயங்களையும் அவங்க பாதிக்கு பாதி இருக்கறனால, எனக்கு பெருசா எதுவும் தெரியாது அப்டிங்கிற ஒரு தைரியத்தில தான் நான் இங்க வந்ததே. இன்னொன்னு நைட்டு தம்பி நார்மலாவே தூங்கிருவான். அப்டி தூங்காம இருந்தான் அப்டின்னா, அங்க அம்மா பாத்துப்பாங்க. நான் ஃபீட் பண்ற டைம் மட்டும் தான் எந்திரிப்பேன். இங்க எனக்கு என்ன பயம்னா, கண்ணாவ தூங்க விடாம பண்ணிருவானோ! கண்ணாவோட தூக்கம் கெட்டுருமோ! அப்டிங்கிற பயம் தான் இருந்தது. ஆனா இந்த வீட்லயும் சமத்தா நைட்டு தூங்கி காலையில 6 மணிக்கு தான் எந்திரிப்பான். உங்க அப்பாவும் பையனும் ஒரே டைம்க்கு எந்திரிக்கிற மாரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த கோல் நல்லா இருக்கிறனால நான் ஒரு 6:30, 7 மணி வரைக்கும் தூங்குவேன். தூங்கிட்டு கண்ணா ஒர்க் போனதுக்கு அப்புறமா தம்பிய எந்திரிச்சு பார்த்துக்கிற மாரி இருக்கும். டே ரொட்டீன் கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன். தம்பிகிட்ட கண்ணா கிட்ட தம்பிய குடுத்துட்டு நான் கிச்சன்ல போய் வேல பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன்.
தென் வந்து ஃபுல்லா நான் வந்து பெட்டி எதுவுமே வந்து வெளியில போட மாட்டேன். ஏன்னா ரென்டல் ஹவுஸ்ல தானே இருக்கோம். மறுபடியும் வந்து வீடு மாறிட்டோம் அப்டின்னா, அதெல்லாம் எதுல வச்சு எடுத்துட்டு போறது அப்டின்னு சொல்லிட்டு, நான் அந்த பெட்டி எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல வச்சுருவேன். இப்ப லீஸுக்கு இருந்தாலுமே அப்டிதான். எப்ப சொந்த வீடு வாங்குறோமோ, அப்பதான் அதுக்கான பெட்டி எல்லாத்தையுமே வந்து தூக்கி வீசுவேன். அதுவரைக்கும் நம்ம வீட்ல தான் இருக்கும் எல்லாமே. இப்ப ஷெல்ஃப்ல அடுக்க போற திங்ஸ் எல்லாமே சர்க்கஸ்ல வந்து நான் விளையாண்டு வாங்குனது தான். பட் அது எல்லாத்தையுமே வந்து வீட்ல வந்து டெக்கரேஷன் பண்றதுக்காண்டி வச்சிருப்பேன். கீழ போட்டா எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிரும். அதனால பெட்டியில வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் அதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். இருந்தாலும் எனக்கு அத தூக்கி போடுறதுக்குலாம் மனசு வரல. ரூ. 50 குடுத்து ரூ. 10 பொருள வாங்கிட்டு வந்திருப்பேன். ரூ. 100 ரூ. 150 குடுத்தா அ எப்படி சொல்றது? ரூ. 20 ரூ. 30 பொருள வாங்கிட்டு வந்திருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வந்து வீட்ல வைக்கிறதுக்கு புடிச்சிருக்கு. அதனால தான் நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வச்சிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஃபுல்லாமே இந்த பீங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ் தான். சாமியோட ஃபோட்டோ வந்து நான் அங்க தான் வச்சிருக்கேன். வேற பிளேஸ் வந்து எனக்கு செட் ஆவல. அதனால அந்த ஒரு ரோ வந்து சாமிக்கு வச்சுட்டு, அங்கேயே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஆ எனக்கு செட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்புறம் கீழ இருக்கிற பெட்டி எல்லாத்தையுமே வந்து கிச்சன்ல இருக்க மேல இருக்க அந்த ரேக்ல தான் போடணும். அது எனக்கு எட்டாது. எட்டாதுங்கிறத தாண்டி நானே வந்து ஸ்டூல் போட்டு மேல வச்சுருவேன். அது என்னமோ டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த 30 வயசு ஆச்சு அப்டின்னாலே போன்லாம் வந்து கிராக் ஆயிடும் அப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி முட்டி வலிக்குது மேல ஏறி இறங்குனா. அதனால எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துருவனோ அப்டின்னு சொல்லிட்டு. அதனால கண்ணா கிட்ட சொல்லி அவன தான் வந்து மேல வைக்க சொல்லணும். கண்ணா வந்து தூங்கிட்டுருக்காங்க. பையனும் தூங்கிட்டான், கண்ணாவும் தூங்கிட்டாங்க. சரி ஓகே எந்திரிச்சதுக்கு அப்புறமா மேல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து என்கிட்ட இருக்க பாத்திரங்கள எல்லாத்தையும் வந்து கழுவணும். அது இன்னைக்கு கழுவலாமா, இல்ல நாளைக்கு கழுவலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஏன்னா நெறைய பாத்திரம் இருக்கு. இத ஓர்சல் பண்ணி கூட்டுறதுக்கே வந்து ஒரு மாரி ஆயிருச்சு. அதனால அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, மத்த விஷயங்கள மட்டும் நான் செஞ்சிருக்கேன். இது வந்து 1 வீக்கா நான் பண்ண விஷயங்கள தான் இந்த ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டே மட்டும் தான் ஆனா நான் வீடியோ எடுத்திருப்பேன். அடுத்தடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கல. அப்ப வந்து எனக்கு வீடியோ எடுக்கணும்னே தோணல. எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோல காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இப்படி இருந்த வீட தான் நான் வந்து லாஸ்ட்ல எண்டுல நான் ஆட் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா ஹோம் டூர் போடுறேன். ஹோம் டூர்ல வந்து ஃபுல்லா வீட வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்குன்னு ஒரு வீடு வந்தா, அந்த வீட்ல வந்து என்ன மாரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம். நெறைய திங்ஸ் வந்து எனக்கு வாங்க வேண்டியது இருக்கு. பட் இப்போ வந்து பட்ஜெட்லாம் அவ்வளோக்கா யோசிக்கிற ஐடியா இல்ல. அ ஃபர்ஸ்ட்டு நம்ம கடன கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மைண்டு மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 வருஷம் இல்லன்னா 1 1/2 வருஷத்துல அந்த 5,00,000 கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட். அதுக்காக எவ்வளோ சிக்கனமா இருக்க முடியுமோ, அவ்வளோ சிக்கனமா இருக்கணும். தம்பிக்கு செலவு பண்றதுக்கு வந்து நான் சிக்கனம் பார்க்க மாட்டேன். பட் எனக்கு, இல்ல கண்ணனுக்கு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, கண்ணனுக்கு கூட பார்க்க மாட்டேன். எனக்குன்னு வரும்போது நான் யோசிக்கணும். அதனால எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் இருக்கிறத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு முடிப்போம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன்.
இதெல்லாம் நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மார்னிங் வந்து அப்பா ஒர்க்குக்கு போவாங்க ஒரு 10:00. அப்பா கூடயே புது வீட்டுக்கு வந்துருவேன். புது வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இங்க வேலை செஞ்சுட்ருப்பேன். மேக்ஸிமம் அப்பா சாப்பிட போம்போது என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு 2 மணி அந்த மாரி அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அப்படி இல்லன்னா, கண்ணா வந்து ஒரு 6 மணி போல கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த மாரியே 1 வாரம் நானே வந்து 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 இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வச்சுட்டு போயிட்டுருந்தேன். வீட்ல இருந்து யாராவது சொன்னா வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. பட் எல்லாருமே ஒர்க் போறவங்க. அதுவும் கண்ணப்ப நகர்ல தான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட நான் இந்த மாரி வீடு வந்துட்டேன், இங்க குடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. எல்லாரும் ஒர்க் போவாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து டைமே இருக்கும். ரெஸ்ட் எடுக்காம நம்மளுக்கு வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே இப்போ வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லவே கிடையாது. எல்லாத்தையுமே ஓவர்செல் பண்ணி முடிச்சுட்டு சொல்லிக்கலாம். வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, நம்மள பார்த்து பேசிட்டு போற மாரி இருக்கணும். அவங்களுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதனால நான் யார்கிட்டயுமே இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லல. நானே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, பண்ணது எல்லாமே அவங்க தான். நான் டச் அப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீட்ல வந்து கொசு தொல்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நெட்டெல்லாம் அடிச்சுட்டு தான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டே பிளானு. இனியன வந்து தூங்க போட்டிருந்தேன். எந்திரிச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து உட்கார வச்சுட்டு தான் எல்லா வேலையுமே பார்த்துருந்தேன். இப்போலாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துப்பாங்க. வீல்லயும் உட்கார வைக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடி வந்து கிடைச்சிருச்சு. தென் அவங்க அப்பா வந்தாங்க. இன்னைக்கு வந்து இங்க தான் சமையல் செஞ்சிருந்தேன். அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு, அவங்கள சாப்பிட வச்சுட்டு நான் மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டுருந்தேன். இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போயிட்டுருக்கு. தம்பி இருக்கிறனால நான் நெனைக்கிற டைம்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியறதில்ல. இருந்தாலும் லேட் ஆனாலும், ஆனா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுருவேன். குழந்தைகள வச்சுட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்க எப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிப்ஸ் குடுங்க. தனியா வந்திருக்கிறதுக்கு அப்புறமா தான் அதோட அருமைலாம் தெரியுது. அதனால தான் கேட்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா! பாய்.